ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். நீ வீட்டை விட்டு எப்போது வெளியே சென்றாலும் சரி, மறக்காமல் இதை மட்டும் எடுத்துட்டு போ. நீ வீட்டை விட்டு வெளியே செல்ற அப்படின்ற போது எக்காரணத்தை கொண்டும் இந்த ஒரு விஷயத்த மறக்காம செஞ்சுப்பாரு. அதாவது மறந்துடாம இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீ வீட்டை விட்டு எட்டு போய் வெளியே போய் உன்னுடைய வாழ்க்கையில நீ எந்த ஒரு விஷயம் ஆசைப்படுறையோ, எந்த ஒரு விஷயம் உனக்கு வேணும்னு நினைச்சு நீ போறியோ வீட்டை விட்டு, அதை நிறைவேற்றிப்பார். உன்னுடைய வாழ்க்கையில நீ எதற்காக இதை செய்யறையோ அது உடனே நிறைவேறும். அல்லது எந்த ஒரு விஷயம் உனக்கு வேணும்னு நினைச்சு செய்யறியோ அது உடனே உன்னுடைய வாழ்க்கையில கிடைக்கும். அதனால எப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்க செய்றீங்களோ இல்லையோங்க, உங்களுடைய வீட்டை விட்டு வெளியே போறச்சு நினைச்ச காரியம் நடக்கணும் அப்படின்ற போது அதற்காக இந்த ஒரு பொருளை மறக்காம எடுத்துட்டு போங்க. முக்கியமா இதை டெய்லியும் எடுத்துட்டு போகணுமான்றதுலாம் கிடையாதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த ஒரு விஷயம் இப்போ சீக்கிரமா நடந்தா நல்லா இருக்குமே, எனக்கு வேணுமே, இது கட்டாயம் நடக்கணுமே அப்படின்னு நினைப்பீங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிமையா இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க வீட்டை விட்டு எப்போது வெளியே போறீங்களோ அப்போது நீங்க எடுத்துட்டு போங்க போதும். இதை பெருசா எதுவுமே பண்ண வேண்டாங்க, ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். ஆனா இதை நீங்க வீட்டை விட்டு எட்டு புறச்ச வெளியே போனாலே போதுங்க, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் மாறுதல்களையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த நன்மைகளுக்காகவாவது இந்த ஒரு விஷயத்த நீங்க தவறாம செய்வீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ நீங்க வீட்டை விட்டு வெளியே போறச்ச எப்படிப்பட்ட ஒரு பொருளை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பார்க்கலாமா? அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரிங்களா? சரி, முதல் விஷயம், இப்போ நீங்க இதை செய்ய போறீங்க அப்படின்ற போது அதற்கு நீங்க செய்ய வேண்டிய, அதாவது முதல் விஷயமா இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை எப்பனாலும் செய்யலாம், இவர்கள் தான் செய்யணும், இவர்கள் தான் செய்ய முடியாது கிடையாது, இதற்கு கட்டுப்பாடுகளும் கிடையாது, இதற்கு எந்த ஒரு விதிகளும் கிடையாது. அதனால எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இதை நீங்க செய்ய முடியும். இதற்கு முக்கியமா சொல்லணும்னா எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க இதற்கு தடைகள்ன்றது கூட இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. அதனால நீங்க தடைகள் இல்லாத ஒரு விஷயத்த செய்யக்கூடியதாக இருக்க போகுதுங்க இந்த ஒரு பரிகாரம். சரி, இதை எப்போது எட்டு போகணும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். யார் எட்டு போகலாம்? ஆண், பெண், குழந்தைகள் யார் வேணாலும் நினைச்ச ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு எட்டு போகலாம். இதை எட்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த எட்டு போயிட்டு வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த ஏலக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த பொருள் ஏலக்காய் தான். அந்த ஒரு பொருளை நீங்கள் தாராளமாக பக்கத்தில் ஒரு டம்ளர் தண்ணியில் போச்சு கீழே ஊற்றிடுங்க. இல்லை பக்கத்தில் எங்கேயாவது ஆறு குளம் பார்த்தீங்கன்னா அதில் போட்டுருங்க. நீங்கள் வீட்டை விட்டு எப்போது வெளியே சென்றாலும் இந்த ஏலக்காயை மட்டும் எடுத்துகிட்டு போங்க. எடுத்து போயிட்டு வரும்போது நினைச்ச காரியம் நிறைவேறும் இடிச்சு வரும்போது அதை நீங்கள் தாராளமாக தண்ணியில் போட்டுடலாம், தப்பே கிடையாதுங்க. கட்டாயமாக இந்த ஒரு விஷயத்த நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பான முறையில் இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சாலே போதுங்க, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்க்காத மாற்றத்துக்கும் நன்மைகளுக்குமான முக்கியமான ஒரு விஷயமா இது அமையும் உங்களுடைய வாழ்க்கையில். அதனால பெருசா எதை பத்தியுமே நீங்க யோசிக்க வேண்டாம். தைரியமா நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க. கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கைய நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். இனியாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்ல மாற்றத்தை அமைச்சுக்கணும்னு நினைச்சுக்கின்ற போது கண்டிப்பா இது ஒரு விஷயத்த மறக்காம செஞ்சு பாருங்க. சரிங்களா? எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாற்றமாக இது அமையட்டும். எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். தைரியமா இருங்க, முழு நம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இனி எதிர்பார்க்காத நன்மைகளையும் நல்லதையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளுக்காக நல்லதுக்காக இருக்கக்கூடிய இந்த ஏலக்காயை வச்சு செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை மறக்காம செய்யுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். முழுமையான நம்பிக்கொண்டும் மனசோடும் செஞ்சு வாருங்கள், நல்லது நடக்கட்டும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.